விஜய் சேதுபதி தீபக்குக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி ப்ரோமோல பேசியிருப்பார். நீங்கள் வந்து மாரல் டீச்சர் அந்த கேரக்டர்லேருந்து வெளியில் வந்து நீங்கள் பர்சனலாக ஒருத்தரை அட்டாக் பண்ணது பார்க்குறதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஜாக்லின்னு பேசியிருப்பார். ஆனால் தீபக் இந்த வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடிய விஷயங்கள், தீபக் தன்னை எப்படி வந்து அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னா, நான் ரொம்ப ரிச் கை, எனக்கு வந்து மாரல்ஸ் இருக்குது, எனக்கு வந்து மேனஸ் இருக்குது, ரொம்ப அப்படியே வந்து ரொம்ப புனிதமான ஒரு மனிதராக தன்னை காட்டிக்கிறார். நான் ரொம்ப எஜுகேட்டட், எனக்கு வந்து பயங்கரமான இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ஸோ நான் வந்து எப்பயுமே ஒரு மாதிரி தான் எல்லோரும் ட்ரீட் பண்ணுவேன். ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. எதை வச்சு சொல்கிறேன்? தீபக்குடைய ஆக்டிவிட்டீஸை வச்சு சொல்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அனைவரும் சமம் அப்படிங்கிறது ஒரு பேசிக் மாரல் பற்றி கிளாஸ் எடுக்கிறேன் தீபக் சொல்கிறார் இல்லையா, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு தீபக் சொல்கிறாரு. அந்த தீபக்குக்கு நம்ம சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. என்ன சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது? அனைவரும் சமம், இங்கு பிறப்பால் உயர்வு தாழ்வுன்னு எதுவுமே கிடையாது, பிறப்பால உயர்வு தாழ்வுன்னு எதுவுமே கிடையாதுன்ற பட்சத்தில் வேலை பார்க்கக்கூடிய வேலையால் கூட உயர்வு தாழ்வுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்றத நம்ம சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது தீபக்குக்கு. அப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் டாஸ்கில் ஒரு விஷயம் நடக்குது. நைட்டில் நம்ம சிவகுமார் வந்து வாட்ச்மேன் கெட்டப்பில் இருந்தார், சரிங்களா? வாட்ச்மேன் கெட்டப்பில் இருக்கக்கூடிய சிவகுமார் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய தீபக் கிட்ட போயிட்டு எந்திரிச்சு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லும்போது அவரை டச் பண்ணுறாருங்க. தம்பி எந்திரிச்சு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணுறாரு. அப்போ எந்த ஸ்கூலில் எந்த ஸ்டூடெண்ட்டு ஒரு வாட்ச்மேனை பார்த்து நீங்கள் என்னை தொடக்கூடாது, நீ வாட்ச்மேனு, நான் ஸ்டூடெண்ட்டு, நீ என்னை தொடக்கூடாதுன்னு ஏமா சொல்லுவான்? ஆனால் தீபக்கு அவர் கேரக்டரில் இருந்தாராமா, கேரக்டரில் இருந்து எங்க வாட்ச்மேன் தானே, நீங்கள் என்ன டச் பண்ணிலாம் பேசுகிறீங்க, வாட்ச்மேன்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து தொடக்கூடாதுங்க, டீச்சர்ஸே தொடக்கூடாது. அது எப்படி சொல்லுவார்? டீச்சர்ஸே தொடக்கூடாது. இப்போல்லாம் அப்படி இல்லைங்க, வாட்ச்மேனை டச் பண்ணாதீங்க, டச் பண்ணி பேசாதீங்க. அவர் சொல்கிறாரு பரவாயில்ல, அதெல்லாம் வந்து டச் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, டச் பண்ணிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு வந்து ஒரு அன்டச்சபிலிட்டி மாதிரி இருக்குது. ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற அப்படின்றதுனால நீ கொம்பு கிடையாது. அப்படி பார்த்தா சிவகுமார் வந்து முன்னாடி ஒரு விஷயத்த ரஞ்சித் கிட்ட பேசியிருப்பார். நான் வந்து ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வரேன், என்னை யாருமே எதுவுமே பேசுனதில்லை. அது எந்த அளவுக்கு தப்போ அதை விட தப்பு தீபக் பண்ண விஷயங்கள். செக்யூரிட்டியில் நீங்கள் பார்க்கணும்ல சார், தொடாமல் பேசுங்க சார். நான் ஸ்டூடெண்ட்டிங்க, டீச்சர்ஸே தொடக்கூடாது, அதான் வாட்ச்மேன் தொடக்கூடாது சார். இந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது சார், வாங்க தொடக்கூடாது சார், தொடாதீங்க சார், தப்பு கிடையாது. இல்லை சார் தொடாதீங்க சார். சரி வாங்க, அப்போ நீங்கள் ஏன் ரிக்வெஸ்ட்டாக கேளுங்க. வாடனா வாட்ச்மேன் சொல்ற தொட்டு பேச. இங்கே எல்லாரும் சமம், இங்கே எல்லாருமே சமம். வாட்ச்மேனாக இருந்தா என்ன, செக்யூரிட்டியாக இருந்தா என்ன, பிடி சாராக இருந்தா என்ன, யாருமே தொடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அப்போ இவருடைய புத்தி எந்த மாதிரியான ஒரு புத்தி அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்புது. இதை இவர் எடுத்து பேசணுமா இல்லையா? ஏற்கனவே சாச்சனா வந்து இப்படித்தான் ரூம் சர்வீஸ் பாய்ஸை நம்ம இப்படி தானே ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யார? ஜெஃப்ரியை. அதை பற்றியும் பேசலை. வாட்ச்மேன் அப்படிங்கிறவன் ஸ்டூடெண்ட்டை தொட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இதை பற்றியும் இவர் பேசலை. ஆக மொத்தத்தில் இவர் ஷோவையே பார்க்காம எனக்கு தெரிஞ்சு ப்ரோமோஸை மட்டும் பார்க்குறாரு, இல்லை 1 hour எபிசோட் மட்டும் பார்க்குறாரோன்னு எனக்கு தோணுது. ப்ளஸ் அங்கே வந்து சொல்லக்கூடிய ஆட்கள், அங்கே டீமில் வந்து யார் யார் எதை பேசணும்னு சொல்கிறாங்களோ அதை பற்றி மட்டுமே பேசுகிறாரோ அப்படின்னு தான் தோணுது. அப்போ இவர் எந்த விதத்தில் இருந்து கமல் சாருக்கு மாற்றாக இருப்பார்? மாற்றமே கிடையாது. கமல் சாரை விடவும் மோசமாகத்தான் இவருடைய ஹோஸ்டிங் போய்கிட்டு இருக்கு. எவ்வளோ பெட்டர் கமல் சாராக இருந்திருந்தா இந்த மாதிரியான இந்த ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடிய ஆட்களை வச்சு செஞ்சிருப்பார், பயங்கரமாக வச்சு செஞ்சிருப்பார். ஆனால் இங்கே அப்படி நடக்குதான்னு கேட்டால் அது ஒரு கன்சிடராகவே நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. தீபக்கு எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி இருக்குது? இது ஒரு டாஸ்க் தான். இந்த டாஸ்கில் நீங்கள் ஸ்டூடெண்ட் கேரக்டரில் இருக்கிறீங்க, சிவகுமார் வந்து ஒரு வாட்ச்மேன் கேரக்டரில் இருக்கார். டாஸ்க்லேயே நீ தொடக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னா அவர் வாட்ச்மேன் அப்படிங்கிறதுனால அவர் தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதே தீபக் ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவன் இருக்கான், அந்த மாணவன் வந்து டச் பண்ணுறான் அப்படின்னா தீபக்குடைய எண்ணம் என்னவா இருக்கும்? ஸோ பேசிக்காக உங்களுடைய எண்ணமே கரப்டடாக இருக்குது. ரொம்ப கேவலமான ஒரு மனிதராக தான் என் கண்ணுக்கு தெரியுறீங்க. நீங்கள் என்ன சார் அவ்வளோ பெரிய ஆளா? அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்குறேன். நீங்கள் ஸ்டேட்டஸை வச்சு ஒருத்தருடைய மதிப்பை நீங்கள் கணக்கிடுவீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே மிக பணக்காரர்களாக இருக்கக்கூடிய அம்பானி அதானியை தவிர எல்லாருமே தாழ்த்தப்பட்டவர்கள் தான், யாருமே அவங்கள தொட முடியாது. அப்படி எடுத்துக்கலாமா? தீபக் எந்த அளவுக்கு நீங்கள் அவ்வளோ ஸ்டேட்டஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த எண்ணமே தப்பு. இதையெல்லாம் விஜய் சேதுபதி அவர்கள் கவனித்து பேசணும்.
அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது நம்ம. ரொம்ப தப்பு. இதை வந்து ஒரு முறை தான் அவர் பண்ணியிருக்காரான்னு கேட்டால் கிடையாது, நிறைய முறை இந்த மாதிரி தான் ரிப்பீட்டடாக அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அவங்கள ரொம்ப இலக்காரமாக நினைக்கிறாரு. இவருக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி, தெரியாதவங்க, படிப்பு இல்லை, எஜுகேட்டட் இல்லை, இன்னும் இது கூடவா தெரியாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த எண்ணமும் இருக்குது. ஒரு வாட்ச்மேன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி தொடுவேன், ஸ்டூடெண்ட்டை தொடுவேன்றதை தாண்டி என்ன எப்படி தொடுவேன்? டீச்சர்ஸே தொடக்கூடாதாமே. அப்போ எந்த ஸ்கூல்லையுமே டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை தொட்டு ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க, கண்டிக்க மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? டீச்சர்ஸே தொடக்கூடாது, நீங்கள் என்ன தொடுறது அப்படின்னா இது என்ன எகத்தாலும் இது? இதெல்லாம் பாருங்கள் சார், பார்த்து கொஞ்சம் பேசுங்க, மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேருங்க. ஸோ இது தீபக்குடி இந்த ஒரு ஆக்டிவிட்டியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா இருக்குங்க, நிறையா இருக்குது சம்பவம் பேசுகிறதுக்கு. ஒன்றா பேசுவோம். இந்த வீடியோ பற்றி நம்மளோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.